நம்ம இன்னைக்கு கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா 11th இயர் 6ல் இருக்கிற இம்பார்ட்டன்ஸான ஒரு 9 கொஷின்ஸ் இன்னைக்கு பார்க்குறோம். ஓகேங்களா? 2 வகையான கோபுரங்களை வந்து அறிமுகம் செய்தவர் யாருன்னா ராஜராஜ சோழன். இதில் வந்து 2 வகையான கோபுரம் அப்படின்னா வெளிகோபுரம், உள்கோபுரம். வெளிகோபுரம் வந்து பெருசாக இருக்கும், உள்கோபுரம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா சின்னதாக இருக்கும். அதை வந்து வடிவமைச்சவர் வந்து யாருன்னா ராஜராஜ சோழன். நெக்ஸ்ட் வந்து 4 திசைகளிலும் 4 கோபுரங்கள், அது கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு அப்படின்னு சொல்லிட்டு 4 திசைகளிலும் கோபுரங்களை வந்து அமைச்சவர் யார் அப்படின்னா 2ஆம் குலோத்துங்கன் தான் அமைச்சிருப்பார். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு உயர்ந்த கோபுரங்களை வந்து பார்த்தீங்கன்னா எந்த அரசு கட்டியது அப்படின்னா விஜயநகர அரசு வந்து கட்டியிருப்பாங்க. அந்த விஜயநகர அரசு கட்டிய கோபுரங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 150 அடிக்கும் மேலே இருக்கும். ஓகேங்களா? அது வந்து எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்னா காஞ்சி கைலாசநாதர் கோவில், தில்லை அந்த கோவில், திருவண்ணாமலை கோவில், மதுரை, திருவரங்கம் இதில் இருக்கிற கோபுரங்களில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த அரசு கட்டியது அப்படின்னா விஜயநகர அரசு வந்து கட்டியிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து ராச சிம்மேச்சரம் அப்படின்றது அழைக்கப்படுகின்ற கோவில் வந்து எதுனா காஞ்சிபுரம் கைலாசநாதர் கோவில் தான் வந்து நம்ம என்ன பேர் சொல்கிறோம், ராச சிம்மாச்சரம் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு காஞ்சிபுரம் இந்த கைலாசநாதர் கோவிலை வந்து பார்த்திங்க அப்படின்னா கட்டியவர் வந்து யாருன்னா ராசசிம்மன். ராசசிம்மனா தெரியும் நம்மளுக்கு வந்து பல்லவ மன்னனில் ஒரு மன்னன் தான் வந்து ராசசிம்மன். நெக்ஸ்ட் குடைவரை கோவிலை வந்து கட்டியவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முதலாம் மகேந்திரவர்மன். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கொஷின், அடிக்கடி கேட்குற கொஷின்ஸ். ஓகேங்களா? குடைவரை கோவிலை கட்டியவர் வந்து முதலாம் மகேந்திரவர்மன். அப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த முதலாம் மகேந்திரவர்மன் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விசித்திர சித்தன் அப்படின்னு சொல்லிட்டு அழைப்பாங்க. ஓகேங்களா? விசித்திர சித்தன் அப்படின்னு சொல்லி யாரை சொல்கிறோம் அப்படின்னா முதலாம் மகேந்திரவர்மனை வந்து சொல்கிறோம். இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த குடைவரை கோவில் தான் கட்டியிருக்காரு முதலாம் மகேந்திரவர்மன் அப்படின்னு சொல்லிட்டு எந்த கல்வெட்டு மூலயமா நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா மண்டகப்பட்டு கல்வெட்டு மூலயமா என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா தெரிஞ்சுக்கிறோம். நம்ம நடுவில் வந்து 2-3 நாள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஷார்ட்ஸ் போடல, இதுக்கப்புறம் கண்டினியூஸாக வரும். ஒவ்வொரு இயலுக்கு இது மாதிரி இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸ் எடுத்து நான் இதுக்கப்புறம் ஷார்ட்ஸில் வந்து போடுறேன். ஓகேங்களா? நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணுங்கள்.